ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்துட்டோம். ஸோ நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து இங்கே பெங்களூரில் தான் வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ நியூ இயர் செலிப்ரேஷனாக பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. 31st நைட் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கேயும் வந்து ட்ரிப்பெல்லாம் போகிற பிளான் எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து 31st டிசம்பர், ஒரு டைம் வந்து 7:30 ஆகுது. எங்களுக்கு 8 o'clock வந்து சர்ச்சில் மாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ நான் என்னோட அவுட்ஃபிட் வந்து நான் காமிச்சிடுறேன். பாப்பாவோட அவுட்ஃபிட்டும் வந்து நான் காட்டுறேன். என்னோட அவுட்ஃபிட் வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு தெரியல. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வந்து இதுதான், நியூ இயருக்கு வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. குட்டிமா காட்டுவோம் ட்ரெஸ் எல்லாருக்கும். இது வந்து குட்டிமாக்கு வந்து அவங்க அத்தை எடுத்து கொடுத்துருந்தது. சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து சிம்பிள் தான், ரொம்ப கிராண்டாலாம் வந்து கிளம்பலை. கோயிலுக்கு போகிறீங்களா? சரி, நீங்கள் எல்லாரும் கோயில் போனீங்களா? கேளு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே. நியூ இயர். Jingle bell, jingle bell, jingle all the way. Oh, my God, it's so white. Wonder God, it's so white. அழகுடி தாங்க நீங்க, என் நல்ல அழகு பிள்ளை. ஸோ இதுதான் வந்து என்னோட நியூ இயர் அவுட்ஃபிட்டு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பீட்ஸில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும்தான் அந்த டிசைனு, அப்புறம் கையில் ஃபுல்லாக டிசைனு. சூப்பராக இருக்குது. கீழே வந்து ஃபுல்லாக வந்து பிளெயின். ரொம்ப நாள் வந்து ஆசை இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி எப்படியே வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ லிங்க் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஆள் அவுட்ஃபிட் பார்த்தீங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி செக்குடு ஷர்ட் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி இது. ஸோ இப்போ வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். போயிட்டு வந்துட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேலையை நான் எப்பொழுதும் நினைப்பேன். ஒரு வேலை திருச்சபைக்கு செய்கிற பணிக்காக நன்றி. நம்ம டாமினிக் மற்றும் அவருடைய மனைவியார். டைம் வந்து கரெக்டா 12 மணி ஆகுது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. எங்க வரோம்? அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. எங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஸோ அதனால எப்பவும் போல வந்து எங்களுக்கு நல்லாவே போச்சு. ஸோ எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் 2024 வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து யூடியூப்ல வந்து நல்லா க்ரோத் கிடைச்சது. அப்புறம் யூடியூப்ல வந்து ஏர்னிங்ஸ்லாம் வந்து எடுத்தது வந்து இந்த 2025 தான். ஸ்டேட்டஸ் பைத்தியம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அதுதான் எங்காலு கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, இதுக்கு ஓணம்க்கு, ஹோலிக்கு, இதுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. டென்னிஸ் போடுவான். எதிர்பார்த்து ஏமாத்தக்கூடாதுல்ல. ஐயோ, ஏமாந்துட்டாலும் நீங்க மட்டுமா உலகத்துல ஸ்டேட்டஸ் போடுறீங்க? நம்மள நம்பி உங்களை நம்பி இருப்பேன். நம்பி இல்ல, எதிர்பார்த்து நம்மள ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா? பட் அவங்களுக்கு நம்ம ஏதாவது யாருக்கு நேர்ல போய் விஷ் பண்ண முடியாதவங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நாங்கள் போய் தூங்கலாம் அப்படின்னு இருக்கோம். இதுக்கு மேலே நம்மளால் முழிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ காலையில் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் காலையில் வந்து எந்திச்சதே வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பில்லெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ வந்து படுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ எங்கே காலையில் எழுந்திரிச்சி டிஃபன் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டுக்கு வந்து நான் வெளியே வாங்கிட்டேன். இட்லி வாங்கிட்டோம் நாங்கள்.
ஸோ மதியம் வந்து மட்டன் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. சரி மட்டன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரௌண்டிங்ஸில் வந்து கேட்டு பார்த்தா மட்டன் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் டிஃபன் சாப்பிட்டே வந்து 11:30 12 o'clock மேலே தான் வந்து கடைக்கு போகணும். ஸோ அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ வந்து சரி சிக்கனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. மதியம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. சரி ஈவினிங்காச்சும் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படியே உட்காந்து எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு சரி போகலாம், பாப்பாக்காக எங்கேயாவது நைட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டைம் வந்து 9 o'clock ஆகுது. ஆமாம், இப்போ 9 o'clock ஆகுது டைமு. ஸோ வந்து எங்கேயாவது வெளியே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். பாப்பா எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. குட்டிமா ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஹாய். கீழே இறங்குமா, குளிர்ந்த காத்து அடிக்குது. ஆமாமாண்ணே, அப்புறம் நைட்டெல்லாம் இருமிட்டு இருப்ப தூங்காம. கீழே இறங்கு. இது கார் வாங்கும் போது குட்டிமாக்கு இது எட்டாது இல்லப்பா. தலை எட்டி எட்டி பாத்துட்டு கிடப்பா, ஆனா எட்டாது. இப்ப லைட்டா வளர்ந்துருக்கா. இப்ப என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? பன் பரோட்டா 2, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி. மட்டன் சுக்காவா கிரேவியா? நீங்க என்ன சொன்னீங்க? மட்டன் சுக்கா. சுக்கா சொல்லுங்க. ஃப்ரை வேணுமா உங்களுக்கு? கிரேவி தான் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். சொல்லுங்க. கிரேவி மாதிரி தான் இருக்கும். இது இருக்கு பாரு, இந்த மாதிரி தான் இருக்கும். பெங்களூர்ல எங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. இதுதான் வந்து சென்னை ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. நீங்க கேட்ட மட்டன் சுக்கா. நம்ம பரோட்டா வரல, நல்லா இருக்குப்பா ஃப்ரைட் ரைஸு. சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கும். யாருக்காவது சென்னை ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பெப்சி கேட்குறா. எப்படிப்பா இருக்கு ஃப்ரைட் ரைஸு டேஸ்ட்டு? சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. பன் பரோட்டா. பரோட்டா சாப்பிட்றியா? வேணாமா? கொஞ்சம் குடி போதும், அப்புறம் இரும்பிட்டே போதும் உனக்கு. அப்பா குடிக்கிட்டோம், ஓகேவா? பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்குல்ல? சரி வந்துச்சா? செம்ம டேஸ்ட். பரோட்டா எப்படி இருக்கு? நம்ம ஊர் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல? சரிவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்களே வந்து யூடியூப்ல வந்து இந்த ஃபுட் பிளாகர்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா வீடியோ, அதை பார்த்து தான் வந்து இங்கே வந்தோம். கேஆர்புரம், பெங்களூர்ல கேஆர்புரம் அறுசுவை ரெஸ்டாரண்ட்டு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. யாராவது இங்கே பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவை இல்லையா, ஸோ அதனால எனக்கு அந்த ஃப்ரைட் ரைஸு பரோட்டா எல்லாமே வந்து அங்கே சாப்பிட்ற மாதிரி இங்கே சாப்பிட்ட அந்த ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் எங்களோட நியூ இயர் வந்து சிம்பிளாக. வேற எங்கேயாவது வெளியே போகலாம் தான் நினைச்சோம். மணி 10 மணிக்கு மேலே ஆகுது, எங்கே போகிறது? வீட்டில் போய் ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு கப்பு சிப்புன்னு போய் தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நியூ இயர் வந்து இப்படி தான் ரொம்பவே சிம்பிளாக போச்சு. பட் ஆனால் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லிருக்குட்டிமா சொல்லுங்க. பாப்பாக்கு அந்த கீச்சன் வந்ததுலேருந்து கேமரா கீச்சன், ஆக்சுவலி இது வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டைம் பாஸ் ஆகும். ஸோ அதான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுனால அதே வச்சு வந்து பார்த்துட்டு இருக்கா.
Prima say bye.